அதே மார்க்கெட், அதே எஸ்ஐபி அமௌண்ட், அதே டைம் பீரியட் 10 வருஷம். ஆனால் 2 ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 14.6 lakhs, இன்னொன்றில் 20.1 lakhs. டிஃப்ரென்ஸ் மட்டும் சுமார் 5.5 lakhs. எல்லாமே சேம், ஆனாலும் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரியல் நிஃப்டி 50 அண்ட் ஹெச்டிஎஃப்சி லிக்விட் ஃபண்டோட ஏப்ரல் 2010 இருந்து மார்ச் 2020 வரைக்கும் இருக்கிற ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸை யூஸ் பண்ண அனாலிசிஸ். 2 இன்வெஸ்டர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட காமன் செட்டப் என்னன்னா 2 பேத்துக்கும் ஒரே கோல். அவங்க பசங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக 20 lakhs ஏப்ரல் 2020 தேவைப்படுது. டைம் பீரியட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏப்ரல் 2010 ஆரம்பித்து மார்ச் 2010 முடியுது. ஸோ தட் ஏப்ரல் 2020 காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். 2 பேரும் மாதம் 10,000 எஸ்ஐபி போடுறாங்க. ஸோ டோட்டல் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் 12 lakhs. டிஃப்ரென்ஸ் இருக்கிறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் மட்டும். முதல்ல ஸ்ட்ராட்டஜி 1 பார்க்கலாம். புல் ஈக்விட்டி அப்ரோச். முதல் இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் நேச்சுரலாக ஃபாலோ பண்ணுற அப்ரோச். 10 இயர்ஸுங்கிறது லாங் டேர்ம் தானே. ஸோ 10 இயர்ஸ் ஃபுல்லாக ஈக்விட்டி எஸ்ஐபி போட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு ஒவ்வொரு மாதமும் 10,000 நிஃப்டி 50 போடுறாரு. கோல்டு நெருங்கும் போதும் கூட எந்த சேஃப்டி மூவும் பண்ணலை. ஸோ இப்படி ஃபுல்லாக ஈக்விட்டி எஸ்ஐபி பண்ணனால 2020 ஜான்வரி அப்போ அவரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ சுமார் 20.9 lakhs. ஆனால் 2 மாதத்தில் கோவிட் கிராஷ். அதே போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ மார்ச் 2020 அப்போ 14.6 lakhs குறைஞ்சிருது. அதாவது கிராஷ் நேரத்தில் 2 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ சுமார் 6.3 lakhs குறைஞ்சிருது. இந்த ரிஸ்க் எல்லாமே கோலை நெருங்குற வரைக்கும் ஃபுல்லாக ஈக்விட்டிலேயே இருக்கலாம்னு எந்த சேஃப்டி பிளானும் இல்லாதனால தான். இப்போ ஸ்ட்ராட்டஜி 2 பார்க்கலாம். ரிஸ்க் ரிடக்ஷன் அப்ரோச். 2வது இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜியில் எஸ்ஐபி அமௌண்ட் அதே மாதம் 10,000 தான். சேஞ்ச் என்னன்னா கோல் நெருங்குறப்போ ரிஸ்க்கை குறைச்சி ஈக்விட்டியை விட சேஃபான ப்ராடக்ட்டுக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் பிளானை ஃபாலோ பண்ணுறாரு. முதல் 5 years பியூர் ஈக்விட்டி எஸ்ஐபி, அதாவது நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 6th இயர்லேருந்து புதிய எஸ்ஐபி எல்லாத்தையும் ஈக்விட்டியில் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி லிக்விட் ஃபண்ட் மாதிரி லோ ரிஸ்க் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் 2 years, அதாவது கடைசி 24 மாதம் அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 years ஈக்விட்டியில் சேர்த்த பெரிய அமௌண்ட்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை லோ ரிஸ்க் ஃபண்டுக்கு மாற்றிக்கிட்டே போகிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியில் 2020 ஜான்வரி அப்போ போர்ட்ஃபோலியோ வேல்யூ சுமார் 19.9 lakhs. ஆனால் அந்த 19.9 lakhsல வெறும் 1.26 lakhs தான் ஈக்விட்டியில் இருக்குது. மீதி எல்லாத்தையும் ஆல்ரெடி டெட் ஃபண்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ அதே மார்ச் 2020 கிராஷ் அப்போ டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ சுமார் 20.1 lakhs. அதாவது கிராஷ் இருந்தாலும் கோலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மணி ஆல்மோஸ்ட் முழுக்க இன்டாக்டாக இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் எந்த பிளானும் இல்லாதவரை விட கோல்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கை குறைச்சி எஸ்ஐபியை மூவ் பண்ணவர் 5.5 lakhs கிராஷ் பண்ணி காப்பாற்றிருக்காரு. இப்போது இதை ஜென்ரல் பிரின்சிபலாக பார்க்கலாம். நல்ல ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் ஹேபிட் என்னன்னு உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும். கோல் ரொம்ப தூரம் இருக்கும்போது ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஓகே தான். ஆனால் கோலுக்கு 3 to 5 years நெருங்குறப்போ பெரிய ரிஸ்க் எடுக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக மணியை லோ ரிஸ்க் ஃபண்ட்ஸுக்கு மாற்றிக்கிட்டே போனோம்னா மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நம்ம கோலுக்கு தேவைப்படுற வேல்யூவை காப்பாற்றிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் 2 பேரும் ஒரே 12 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் மார்க்கெட் கிராஷ்னால அவரோட கோலுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்லேருந்து எடுக்க முடியல. ஆனால் கோல்ட் டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கை குறைச்ச இன்வெஸ்டருக்கு கோலுக்கு தேவைப்படுற அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி டேட்டா பேக்டு தமிழ் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.